உலகம் முழுவதும் 1.6 மில்லியன் மக்கள் பாதுகாப்பற்ற உணவுகளால் தினமும் நோய்வாய்ப்படுகின்றனர். உலக சுகாதார நிறுவனமான WHO இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. எனவே அறிவியல் அடிப்படையிலான கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உலகளாவிய முயற்சிகளை அதிகரிக்க WHO அழைப்பு விடுத்தது. உணவு பாதுகாப்பு என்பது உலகளாவிய பொறுப்பு என சனிக்கிழமை உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா சபையின் செய்தியாளர் சந்திப்பில் WHO-வின் ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்பு துறையின் விஞ்ஞானி சைமன் மோரஸ் ராசல் கூறினார். பாதுகாப்பாக இல்லாவிட்டால் அதுவே உணவல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார். இந்த நோய் தடுக்கக்கூடியது. அதை தடுப்பதற்கான அறிவியல் ஏற்கனவே உள்ளது. நமக்கு தேவையானதெல்லாம் ஒருங்கிணைந்த ஆதார அடிப்படையிலான மற்றும் உள்ளடக்கிய நடவடிக்கை என்றார் அவர். எனவே அரசாங்கங்கள் அறிவியல் அடிப்படையிலான விதிமுறைகள் மற்றும் வலுவான தரவு அமைப்புகளில் முதலீடு செய்ய வேண்டும். உணவு வணிகங்கள் கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடித்து வெளிப்படைத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதே சமயம் பயனீட்டாளர்களும் விழிப்புடன் இருப்பதோடு வீட்டிலேயே பாதுகாப்பான உணவு கையாளுதலை பயிற்சி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்.